ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் எடுத்து அது எல்லாமே சால்வ் பண்ணி ஒரு ஹோம் ஒர்க் ப்ராப்ளமும் கொடுத்துருந்தேன். ஓகேவா? இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு தியரம் தான் சொல்லித்தரப்போகிறேன். அதாவது ரெடண்டன்சி தியரம்னா என்ன, நம்ம நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கும் யூஸிங் ரெடண்டன்சி தியரம் வச்சு ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரெடண்டன்சி தியரம்க்கு முன்னாடி இது எல்லாமே அந்த ஒரு இக்குவேஷனுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ரெடண்டன்சி தியரம் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஜஸ்ட் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளமில் இது எப்படி இருக்குது அண்ட் இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் எடுத்த உடனே அதில் 3 வேரியபிள் இருக்கணும். அதாவது ஏபிசி இல்லைனா XYZ இல்லை MNO இந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 வேரியபிள்ஸ் அதில் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு வேரியபிளும் ரெண்டு தடவை இருக்கணும். அதாவது ஏபி இல்லை பிசி இல்லைனா ஏசி இந்த மாதிரி ட்வைஸ் டைம்ஸ் அது இருக்கணும். ஓகேவா? அப்புறம் ஏதாவது அந்த 3 வேரியபிளில் ஏதாவது ஒரு வேரியபிள் காம்ப்ளிமெண்டடாக இருக்கணும். ஓகே, அந்த காம்ப்ளிமெண்டடாக இருக்கிற வேரியபிளை வச்சுட்டு இன்னொரு வேரியபிள் நம்மளுக்கு தேவையில்லாத வேரியபிள் அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. இவ்வளோ தான். இதை ஒரு ப்ராப்ளமில் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஜஸ்ட் a minute. இங்கே பாருங்கள், இதுதான் என்னுடைய ப்ராப்ளம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் இருக்கணும். ஓகேவா? இதில் பாருங்கள், ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. இப்போ 3 வேரியபிள் இருக்கா? வெரி குட். அதே மாதிரி ஒரு வேரியபிளும் ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகிருக்கணும். இங்கே பாருங்கள், ஏ 2 தடவை இருக்கா, பி 2 தடவை இருக்கா, சியும் 2 தடவை இருக்குது. செகண்ட் ஸ்டெப்பும் இதில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வேரியபிள் காம்ப்ளிமெண்டடாக இருக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள், ஏ காம்ப்ளிமெண்ட் இருக்குது, அதுவும் நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் காம்ப்ளிமெண்ட் இருக்க வேரியபிளை அப்படியே வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காம்ப்ளிமெண்ட் எந்த வேரியபிளில் இருக்குது? ஏ வேரியபிளில் இருக்குது. அப்போது ஏ இருக்கிற அந்த ஒரு திங்கை அப்படியே வச்சுட்டு ஏ இல்லாத ஒரு இக்குவேஷனை நம்ம நெக்லெக்ட் பண்ண போகிறோம். அதுதான் அவுட்புட். ஓகேவா? அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, y = AB + A⁻C. அதாவது ஏ தான் காம்ப்ளிமெண்டடாக இருக்குது. ஸோ ஏ இருக்க அந்த ஒரு பார்ட்டை வச்சுட்டு ஏ இல்லாதது பிசி. இந்த பிசியை நான் என்ன பண்ணுறேன், நெக்லெக்ட் பண்ணிடுறேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன், நார்மலாக வச்சு நான் இதை ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? என்னோடய இக்குவேஷன் என்ன, y = AB + A⁻C + BC. இதுதான் என்னுடைய இக்குவேஷன். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி எந்த ஒரு வேரியபிளுமே எனக்கு காமனாக வெளில எடுக்கிறதுக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், ரிவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது AB + A⁻C + BC இன்ட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன், 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 1 அப்படிங்கிறது நான் எதை வச்சு நான் என்ன ஆட் பண்ணிக்கலாம், அதாவது A + A⁻ = 1 அதானே. அந்த 1ஐ நான் இங்கே ஆட் பண்ணாலும் இந்த ஈக்குவேஷன் எனக்கு மாறாது. ஓகேவா? ஸோ இந்த 1ஐ நான் ஆட் பண்ணிவிட்டு இந்த 1க்கு பதிலாக இந்த A × A⁻ என்னால் கொண்டு வர முடியும். ஓகேவா? அதை என்ன பண்ணுறேன், இங்கே கொண்டு வரேன். AB + A⁻C + BC இன்ட்டு A + A⁻. நான் என்ன பண்ணுறேன், இதை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேவா? மல்டிபிள் பண்ணால் AB + A⁻C + ABC + A⁻BC. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன், இதுலேருந்தும் ஏபியை நான் என்ன பண்ணுறேன், வெளில எடுக்கிறேன். ஓகேவா? ஏபியை வெளில எடுத்தால் எனக்கு என்ன வரும், 1 + C வரும். ஓகேவா? அதே மாதிரி இதுலேருந்து A⁻CA வெளில எடுக்கிறேன். A⁻CA வெளில எடுத்தால் 1 +
பி வரும். ஓகேவா? ஸோ இந்த 1 + C 1 + B, அதாவது நம்ம வந்து A + 1 = என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஆர் ஆப்ரேட்டர்லேயே பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், A + 1 = 1. அப்போது B + 1 = 1 தான், C + 1 = 1 தான். அப்போது இந்த ஒரு இடத்துல இதோட வேல்யூ வந்து 1 ஆகுது. அப்போ என்னோடய ஈக்குவேஷன் வந்து AB + A/C. இங்கே வந்து என்னோடய அவுட்புட், அதாவது y = இந்த அவுட்புட்டும், இங்கே பாருங்கள் இந்த ஒரு அவுட்புட்டும் வந்து சேமாக இருக்கா? ஸோ உங்களுக்கு இதை சால்வ் பண்ணணும்னா இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து, அதாவது ஒரு 1 அப்படின்னு நீங்கள் ஒன்று ஆட் பண்ணி அதில் நீங்கள் வந்து சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் ரிடண்டன்சி தியரம் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த 4 ஸ்டெப்ஸ் அதுக்கு மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி உங்களுக்கு வச்சா உங்களோட ஆன்சர் சிங்கிள் ஸ்டெப்லேயே வரும். இதுதான் நம்ம நார்மலாக வந்து சால்வ் பண்ணுறதும் பை யூஸிங் ரிடண்டன்சி தியரம் வச்சு சால்வ் பண்ணுறதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஓகேவா? இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக தரேன். ஸோ அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் சால்வ் பண்ணி அதோட ஆன்சர் எப்படி வருதா வரலையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு அதோட சால்விங் வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து நம்மளே சால்வ் பண்ணி காமிச்சோன்னா உங்களுக்கு வந்து அது புரியாமல் போயிடும். இன்கேஸ் உங்களுக்கு சால்வ் பண்ண வரலை அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட சால்விங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஹோம் ஒர்க். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். AB + BC' + AC, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ திங்க் ஸோ. ஓகே. செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, AB' + BC + AC, இந்த 2 ப்ராப்ளம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம வந்து அந்த POS, அதாவது சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் சம், அந்த மாதிரிலாம் நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஓகேவா? இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் க்ளியர் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச்.